அப்ப சமக்கிருதத்தை உள்ளே நுழைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக சைவ, வைணவம் 2 ஒற்றுமையா வந்துச்சுன்னா ஒற்றுமையா எதிர்ப்பாங்க. ஏற்கனவே இந்த தென்கலை, வடகலையிலயும் அதுவுமே தமிழ், சமக்கிருதம்ங்கிறதுல தான் பிரிஞ்சு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால, அதே மாதிரி அந்த பிரிந்து இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பிரியட்டும்ங்கிறதுக்காகத்தான் இந்த முறை உருவாக்கப்பட்டது. கள்ளழகர் ஆற்றில இறங்குறது, பாதியில இறக்கி திரும்பி போறது. நல்லா சிந்திச்சு பாருங்க. வரலாறு ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருடைய நோக்கம் என்னதாக கூட இருக்கட்டும். ஒரு கடவுள், அதுவும் முழுமுதற் கடவுள் சிவபெருமானும், பார்வதிக்கும் நம்ம அண்ணன் இங்க இவ்வளோ தூரம் வந்துட்டான்னு தெரியாதா? அங்க இருக்கிற அழகருக்கு எவ்வளோ நாளைக்கு முன்னாடி கிளம்புனா இங்க வந்து சேர முடியும்னு தெரியாதா? அண்ணன ஆத்துல உட்கார வச்சுட்டு இங்க கல்யாணம் நடக்குமா? இல்ல அவரு தான் கால தாமதமாக வருவாரா? 2 பேரும் வந்துச்சுன்னா அவங்க என்ன கடவுள்? இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவுக்கு பொருந்தவே பொருந்தாது. வரலாற்றுக்கும் பொருந்தாது. திட்டமிட்டு சமக்கிருதத்தை உள்ளே நுழைக்கிறதுக்காக, சைவ, வைணவர்கள் அந்த குழப்பத்தை பெரிதாக்குவதற்காக இது நடைபெற்றது.